சமையலறை அப்படின்றது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல சில விஷயங்கள நம்ம மறந்தும் பண்ணக்கூடாது அப்படின்னும், அப்படி செய்தோம் அப்படின்னா உணவு பஞ்சமும், தரித்திரமும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல சமையலறையில உப்பு, அரிசி, பருப்பு, புளி, சர்க்கரை இந்த 5மே எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும். இல்ல அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. இந்த 5 பொருள்லையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்றாங்க. அதனால ஒரு பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா, அது இல்லாமயே போயிரும் அப்படின்றதால, இல்ல அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தவே கூடாது. நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க சமைச்சுட்டு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அடுப்ப வெறுமையா விடக்கூடாது. அது மேல ஒரு சின்ன கிண்ணத்துலயாவது தண்ணி ஊத்தி நம்ம மூடி எடுத்து ஸ்டவ் மேல வச்சுட்டு தான் படுக்கணும். நைட்டு தூங்கும்போது எப்பவுமே கிச்சன் சிங்க்ல எச்சில் பாத்திரம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு, ஸ்டவ்வுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு ஒரு பத்தியாவது ஏத்தி வச்சுட்டு தான் படுக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை, முடிஞ்சா வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை கிச்சன்ல இருக்கக்கூடிய அன்னலக்ஷ்மி தாயாருக்கு அன்னலக்ஷ்மி பூஜை பண்றது அப்படின்றது ரொம்ப சிறப்புங்க. நீங்க உப்பு இப்ப வாங்கணும் அப்படின்னா, எப்பயுமே உப்பு வாங்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர ஓரையில உப்பு வாங்கி வீட்ல நிறைச்சு வைங்க. இன்னுமே அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கவிஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.